Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சயின்ஸ் சாப்டர் 5 சேஞ்சஸ் அரவுண்ட் us physical and chemical changes தான் பார்க்க போறோம். I placed a cube of ice here half an hour ago. It has now became water. ஒரு half an hourக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு ஐஸ் கியூப் வந்து வச்சேன். ஆனா half an hourக்கு அப்புறம் அந்த ஐஸ் கியூப் அப்படிங்கிறது வாட்டரா சேஞ்ச் ஆயிருச்சு. A bud that I saw yesterday on this rose plant has became a flower today. நேத்து வந்து நான் இந்த ரோஸ் பிளான்ட்ல ஒரு பட் வந்து பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அது ஒரு ஃப்ளாரா சேஞ்ச் ஆயிருக்கு. The bottle containing cold water is not cold anymore. ஒரு பாட்டில்ல வந்து கோல்ட் வாட்டர் இருக்கு. ஆனா அந்த கோல்ட் வாட்டர் எப்போதுமே கோல்ட் வாட்டரா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அந்த கோல்ட் வாட்டர் வந்து வார்ம் வாட்டரா சேஞ்ச் ஆயிரும். Yesterday I saw some brown spot on a banana, but today it has more brown spot and strong smell. வந்து நான் பனானால வந்து சில பிரவுன் ஸ்பாட்ஸ் பிரவுன் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நெறைய அந்த மாதிரி ப்ரவுன் ஸ்பாட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மெல்லு நேத்த விட இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம மேல பார்த்த இந்த சிச்சுவேஷன் எல்லாமே டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன் தான். ஆனா இது எல்லாமே பிசிக்கல் சேஞ்சா, கெமிக்கல் சேஞ்சா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். These students are describing some changes. What kind of changes they talking about? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சில சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Activity 5.1. Let us think and you might have observed various changes happening around you. Some of them are listed in table 5.1. You may notice that something changing in each case. Take a moment of reflect on the changes in each case. Record your observation in table 5.1. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய திங்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கீழ வந்து சில திங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த திங்ஸ் எல்லாமே வந்து எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? மெல்டிங் ஐஸ் கியூப். ஐஸ் கியூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சாலிடா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஐஸ் கியூப் அப்படிங்கிறது எப்படி வந்து மெல்ட் ஆகும்? லிக்யூடா மெல்ட் ஆகும். அப்ப இது வந்து சாலிட்ல இருந்து லிக்யூடா மெல்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? சாப்பிங் வெஜிடபிள். சாப்பிங் வெஜிடபிள் அப்படிங்கும்போது, வெஜிடபிள் அப்படிங்கிறத நம்ம சாப் பண்ணதுக்கு அப்புறம், கட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்? ஷேப் அண்ட் சைஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நியூ சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா நோ. இன்னொரு நியூ சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் பாயிலிங் வாட்டர். பாயிலிங் வாட்டர் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பரா வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதோட ஸ்டேட்டும் லிக்யூட்ல இருந்து அதோட ஸ்டேட் என்ன வேப்பரா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் மேக்கிங் பாப்கார்ன் ஃப்ரம் கார்ன். நம்ம கார்ன்ல இருந்து பாப்கார்ன் மேக் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும்? கார்ன்ல இருந்து பாப்கார்னா சேஞ்ச் ஆகும்போது அந்த கார்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து கார்ன்ல இருந்து ஒரு பாப்கார்ன் அப்படிங்கிற நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கட்டிங் பீஸ் ஆஃப் பேப்பர். இப்போ ஒரு பேப்பரை வந்து நம்ம பீசஸா கட் பண்ணோம் அப்படின்னா அதுல என்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும்? அதோட ஷேப் அண்ட் சைஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஆனா இதுல இருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா நோ. இதுல இருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் ஆடிங் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் டு வாட்டர். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து வாட்டரோட ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? வாட்டர் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சேஞ்ச் ஆன கலரோட ஸ்மெல்லும் எப்படி இருக்கும்? சேஞ்ச் ஆகும். ஆனா இதுல இருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்சஸ் ஒரு நியூ திங்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா நோ. இதுல இருந்து நியூ திங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் பர்னிங் வுட். வுட்டை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது வந்து என்னவாகும்? டர்ன் டு ஆஸ். வுட் வந்து சாம்பலா வந்து டர்ன் ஆகும். அதே மாதிரி அந்த வுட்டை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது நிறைய கேஸஸும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இது வுட்ல இருந்து கேஸ் அண்ட் ஆஸ் சாம்பல் அப்படிங்கிற நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரையிங் வெட் கிளாத். வெட் கிளாத் வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும்? வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்.
கிளாத் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி ட்ரை ஆகும். ஆனா இதோட ஸ்டேட்ல லிக்விடாவோ, சாலிடாவோ, வேப்பராவோ சேஞ்சஸ் ஆகுதான்னு கேட்டா, நோ. இந்த திங்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆனா வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆகி கிளாத் வந்து ட்ரை ஆகும். நெக்ஸ்ட் மேக்கிங் ஸ்மால் பால்ஸ் ஆஃப் டோ. இப்ப நம்ம மாவு வந்து குட்டி குட்டி பால்ஸா வந்து மேக் பண்றோம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த டோவோட ஷேப் அண்ட் சைஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் ரோலிங் ஸ்மால் பால்ஸ் ஆஃப் டோ இன்டு சப்பாத்தீஸ். இப்ப அந்த ஸ்மால் பால்ஸ நம்ம சப்பாத்தீஸா ரோல் பண்ணும்போதோ, அதுல வந்து நியூ திங்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா, நோ. நியூ திங்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஆனா இதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்ப நம்ம இந்த டேபிள்ல பார்த்த வரைக்கும் சில சப்ஸ்டன்சஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து இன்னொரு சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சில சப்ஸ்டன்சஸ்ல வந்து சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகாது. ஆனா அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆகுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ்ல எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்சஸும் ஃபார்ம் ஆகாம அந்த சப்ஸ்டன்சஸோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, நம்ம அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். You might have noticed that these changes could be in the size, shape, smell, or other property of the substance or object. Can you think some of other changes that happen in our surrounding? Make a list of those changes too. இப்போ வந்து நம்ம மேல பார்த்ததுல சில ஆப்ஜெக்ட்ல வந்து சைஸ், ஷேப், ஸ்மெல் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆச்சு. சில சப்ஸ்டன்சஸ்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த சப்ஸ்டன்சஸே வந்து சேஞ்ச் ஆச்சு. இந்த மாதிரி உங்களோட டே டு டே லைஃப்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்து உங்க சரௌண்டிங்ல வந்து நடந்ததா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதையும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ண சொல்றாங்க. We observe the changes occurring around us with the help of our sense of sight, smell, touch, hearing and taste. இப்ப நம்மள சுத்தி இந்த மாதிரி நெறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருக்குன்னு சொல்றோம்ல. நம்மள சுத்தி நடக்கிற இந்த சேஞ்சஸ்ல நம்ம பார்க்கும்போது, அதோட ஸ்மெல்ல, அதோட டச்ல, நம்ம கேட்கும்போது, அதோட டேஸ்ட்ல அது சேஞ்சஸ் வந்து நடக்குதா? அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறதையும் ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ண சொல்றாங்க. கேன் வி அரேஞ்ச் தீஸ் சேஞ்சஸ் இன்டூ கேட்டகரிஸ். இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கேட்டகரைஸ் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ், கேட்டகரைஸ் பண்ண முடியும். எப்படியெல்லாம் பண்ணலாம்? 5.1 A substance may change in appearance but remain the same. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா பேலன்ஸ் இருக்க எல்லாமே இப்படிதான் இருக்கும். சேமா தான் இருக்கும். அப்படி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? Activity 5.2. Let us create and discuss. First one, creating some object with paper. Paper வச்சு நம்ம சில ஆப்ஜெக்ட் வந்து செய்ய போறோம். Take a few sheet of paper and fold them to create new object. இப்ப நம்ம சில சீட் ஆஃப் பேப்பர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பேப்பர வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நெறைய நியூ ஆப்ஜெக்ட் வந்து மேக் பண்ண போறோம். Do you get same paper back when you unfold these object? இப்ப இந்த பேப்பர்ல செஞ்ச இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம அன்ஃபோல்ட் பண்ணும்போது, திரும்ப நமக்கு இதே பேப்பர் தான் கிடைக்குமான்னு கேட்டா, எஸ். திரும்ப நமக்கு இதே பேப்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேயிங் வித் அ பலூன். இப்போ ஒரு பலூன் வச்சு நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். டேக் அ பலூன் அண்ட் இன்ஃப்ளேட் இட். நவ் லூசன் யுவர் கிரிப் அண்ட் லெட் த ஏர் எஸ்கேப் அவுட். இப்போ ஒரு பலூன் வந்து எடுத்துக்க போறோம். அந்த பலூனை வந்து இன்ஃப்ளேட் நல்லா ஊத போறோம். அந்த மாதிரி ஊதுன பலூனோட கிரிப்பை வந்து நம்ம விட்டு அதுல இருக்கிற ஏர் எல்லாத்தையுமே எஸ்கேப் பண்ண போறோம். இப்போ அந்த பலூன் அப்படிங்கிறது பலூனாவே இருக்குமா? இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா, பலூன் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் வந்து லூசன் ஆயிருக்கும். ஆனா அந்த பலூன் பலூனா தான் இருக்கும். டு யூ கெட் அன்இன்ஃப்ளேட்டட் பலூன் பேக். இப்ப அந்த ஏர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஊதுறதுக்கு முன்னாடி ஒரு பலூன் இருந்துச்சுல, அதே பலூன் தான் கிடைக்குமான்னு கேட்டா, எஸ், அதே பலூன் தான் வந்து கிடைக்கும். ஆனா கொஞ்சம் லூசானா கிடைக்கும். டேக் அனதர் பலூன், இன்ஃப்ளேட் இட் அண்ட் கிரிப் த ஓப்பனிங் டைட்லி. நவ் பிரிக் இட் வித் அ பின். இப்போ வந்து இன்னொரு பலூன் வந்து எடுத்துக்கிறோம். இந்த பலூன் வந்து நம்ம நல்லா இன்ஃப்ளேட் நல்லா ஊதுறோம். ஊதுறதுக்கு அப்புறம் அந்த கிரிப் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிடிச்சுக்கிட்டு அந்த ஏர் எதுவுமே வெளியில போகாம வச்சு அத வந்து ஒரு பின் வச்சு நம்ம பிரேக் பண்றோம். அப்படி பின் வச்சு நம்ம குத்தும்போது அந்த பலூன் என்னவாகும்? வெடிக்கும். ஆனா திரும்பவும் அது என்னவா தான் இருக்கும்? பலூனா தான் இருக்கும். வேற ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்குமான்னு கேட்டா கிடையாது.
வாட் ஹேப்பன்ஸ்? வில் யூ ஏபிள் டூ கெட் த இன்ஃப்ளேட்டட் பலூன் பேக்? இப்போ வந்து நம்ம பலூன் ஊதுறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா, கிடைக்காது. நம்ம பின்ன வச்சு குத்துனதுக்கு அப்புறம் அந்த பலூன் வந்து வெடிக்கும். ஆனாலும் அந்த பலூன் பீஸஸா தான் நமக்கு கிடைக்குமே தவிர, அந்த திங்ஸ் இன்னொரு திங்ஸா வந்து சேஞ்ச் ஆகி கிடைக்காது. நெக்ஸ்ட் கிரஷிங் எ பீஸ் ஆஃப் சாக். கிரஷ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் சாக் இன்டு பவுடர். இப்போ ஒரு சாக் பீஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த சாக் பீஸ வந்து இன்னும் நம்ம பவுடரா வந்து கன்வெர்ட் பண்றோம். கேன் யூ கெட் த சாக் பீஸ் பேக் ஃப்ரம் த பவுடர்? இந்த பவுடர்ல இருந்து திரும்பவும் நம்மளால சாக் பீஸ் வந்து மேக் பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ் நம்மளால மேக் பண்ண முடியும். இஸ் தர் எனி சிமிலாரிட்டி இன் த சேஞ்சஸ் லிஸ்டட் இன் ஏ, பி, சி? இப்போ வந்து நம்ம மேல ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம்ல. என்னெல்லாம் பார்த்தோம்? பேப்பர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணி, திரும்பவும் அதே பேப்பர் வந்து கிடைக்குதான்னு பார்த்தோம். அதே மாதிரி பலூன வந்து இன்ஃப்ளேட் பண்ணி, அந்த பலூனும் திரும்ப நமக்கு எப்படி வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் சாக் பீஸ் எடுத்து, அந்த சாக் பீஸ பவுடர் பண்ணி, திரும்ப நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்ப இந்த 3 சேஞ்சஸ்லயுமே நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? டியூரிங் ஆல் தீஸ் சேஞ்சஸ், மெட்டீரியல்ஸ் சச் as the paper, the rubber sheet of a balloon and the chalk remain the same, though their appearance, shape, or size may have changed. You may also recall from the grade 6 science textbook Curiosity that water can exist in different state, solid, liquid, and gas, and can change from one state to another. இப்போ வந்து மேல பார்த்த எல்லா ஆக்டிவிட்டிலையுமே மெட்டீரியல்ஸ் ஆன பேப்பர், ரப்பர் சீட், பலூனு, சாக் பீஸ் இது எல்லாமே நம்ம ஒரு பொருளா மேக் பண்ணதுக்கு அப்புறம் கூட திரும்பவும் நமக்கு என்னதான் கிடைச்சது? அதே திங்ஸ் தான் வந்து கிடைச்சது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கலாம்? நெறைய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா திரும்பவும் அதே திங்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. இப்ப நம்ம ஏற்கனவே கிரேட் 6ல வந்து பார்த்திருக்கோம். வாட்டர்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கும். சாலிட் ஐஸ் கியூபா வந்து இருக்கும். லிக்விட் வாட்டரா வந்து இருக்கும். கேஸ் வாட்டர் வேப்பரா வந்து இருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்டேட்லயுமே இருக்கும். ஆனா, இந்த 3 ஸ்டேட்லயுமே நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். இன் ஆல் தீஸ் கேஸஸ், ஆல்தோ we observe a change in the appearance, no new substance is formed. Such change in which only physical properties like shape and state of substance changed are called physical change. இப்ப நம்ம மேல பார்த்த இந்த எல்லா சேஞ்சஸ்லயுமே ஒரு பொருள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ, அதோட அப்பியரன்ஸ்ல மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கணும். அதுல இருந்து நியூ சப்ஸ்டன்சஸ் எதுவுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்க கூடாது. அதே மாதிரி அந்த மெட்டீரியலோட சேஞ்ச் ஆயிருக்கலாம், ஷேப் சேஞ்ச் ஆயிருக்கலாம், ஏன் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் கூட சேஞ்ச் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா, அத நம்ம பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் அ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சேஞ்ச். இப்ப இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா 5.2 A substance may change in appearance and not remain the same. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அதோட அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா திரும்பவும் அதே பொருள் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி 5.3 let us explore. Take two glass tumblers or small transparent bottles. Mark them A and B. இப்போ வந்து நம்ம 2 கிளாஸ் டம்ளர் வந்து எடுத்துக்க போறோம். இந்த 2 கிளாஸ் டம்ளர்லயுமே வந்து நம்ம A and B அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண போறோம். Fill 1/4 of glass tumbler A with tap water and 1/4 of glass tumbler B with lime water. இப்போ A அப்படிங்கிற பாட்டில்ல வந்து நம்ம டேப் வாட்டர் நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ண போறோம். B அப்படிங்கிறதுல வந்து லைம் வாட்டர் வந்து ஆட் பண்ண போறோம். Now blow air, exhale into each glass tumbler one at a time using separate straw and observe them. இப்போ A and B இந்த ரெண்டு பவுலையுமே நம்ம ஏர் வந்து ப்ளோ பண்ண போறோம். ஏரை வந்து எக்ஸ்கேல் பண்ண போறோம். அப்படி எக்ஸ்கேல் பண்ணும்போது அது ரெண்டுக்குமே நம்ம செப்பரேட் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம ப்ளோ பண்ணும்போது அந்த வாட்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்குமான்னு கேட்டா இதுதான் வந்து A அப்படிங்கிற கிளாஸ் பாட்டில். இதுல நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தோம்? வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்ட்ரா
ஸ்ட்ரா வச்சு ப்ளோ பண்ணும்போது நெறைய பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப இது வந்து பி. லைம் வாட்டர் வந்து ஆட் பண்ணோம்ல. வந்து நம்ம ஸ்ட்ரா வச்சு ப்ளோ பண்ணும்போது, இதுலயும் பபிள்ஸ் மேக் ஆகும். அது மட்டும் இல்லாம வேற என்ன சேஞ்சஸ் நடக்கும்? Do you notice any changes? Yes, we notice the changes. But what type of changes? In class tumblers A, blowing air into water create bubbles only, sir, and there is no change in the appearance of the water. In class tumbler B, blowing air into lime water create bubbles and turns the lime water milky or cloudy. If we wait for some time, a white substance settles at the bottom of the glass tumbler, indicating something new has formed. Such changes, in which one or more new substances are formed, are called chemical changes. New substances are formed through process called chemical reaction. In this case, carbon dioxide from the air you breathe out react with lime water and forms a new white colored substances, calcium carbonate, that is insoluble in water. Therefore, the liquid into the bottle appears milky. Along with this, a small amount of water is also formed. This formation of a new substance indicates a chemical change. The chemical reaction involved in this change can be represented in short form as a chemical equation. இப்ப நம்ம கிளாஸ் டம்ளர் ஏ அப்படிங்கிறதுல வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம்ல. அத நம்ம ப்ளோ பண்ணும்போது, இதுல வந்து நெறைய பபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். அதே மாதிரி வேற எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதோட அப்பியரன்ஸ்லயும் சரி, அதோட டெக்ஸ்சர்லயும் சரி. ஆனா கிளாஸ் டம்ளர் பில நம்ம லைம் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்ல. அந்த லைம் வாட்டர்ல நம்ம ப்ளோ பண்ணும்போது, அதுல வந்து சேஞ்சஸ் இருக்கும். என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்டின்னா, அதுலயும் பபிள்ஸ் வந்து மேக் ஆகும். ஆனா பபிள்ஸ் மேக் ஆனதுக்கப்புறம் அந்த லைம் வாட்டர் வந்து மில்கியா டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம அத சம்டைம்ஸ்க்கு வந்து லீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பாட்டில்ல வந்து ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸ் வந்து செட்டில் ஆகும். நம்ம ஆட் பண்ணது என்னதுதான்? லைம் வாட்டர் தான். ஆனா அத நம்ம ப்ளோ பண்ணதுக்கப்புறம் அந்த லைம் வாட்டர் வந்து ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸா ஒரு நியூ திங்ஸா வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ்ல இருந்து நம்ம இன்னொரு நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, அத தான் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து பண்றோம். அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது, நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபார்மேஷன நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நமக்கு தெரியும். நம்ம எந்த ஏர வந்து எக்ஸ்ஹேல் ப்ளோ பண்ணுவோம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைட வந்து ப்ளோ பண்ணுவோம். வந்து கார்பன் டை ஆக்சைட லைம் வாட்டரோட சேர்த்து ப்ளோ பண்ணும்போது, அங்க வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்து, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா தான் நமக்கு ஒரு நியூ ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? லைம் வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ளோ பண்ணோம்ல. அப்படி ப்ளோ பண்ணும்போது ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம்ல. அந்த ஃபார்மேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட்டா வந்து இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகவே ஆகாது. அதனால தான் இதுல வந்து ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. லிக்விட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கறதுக்கு மில்கியா சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மில்கி சப்ஸ்டன்சஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. அந்த மில்கி சப்ஸ்டன்சஸ் தவிர வாட்டர் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஃபார்மேஷன்ல தான் நம்ம கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு திங்ஸ் வந்து இருக்கு. அந்த திங்ஸோட நம்ம இன்னொரு திங்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது, நமக்கு ஒரு நியூ திங்ஸ் வந்து கிடைக்கும்ல. இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறத நம்ம எழுதுவோம்ல, அரேஞ்ச் பண்ணுவோம்ல. அந்த அரேஞ்ச்மெண்ட்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, கெமிக்கல் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மேல பார்த்த இந்த திங்ஸ் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ல எப்படி எழுதலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லைம் வாட்டர் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? கால்சியம் ஹைட்ராக்சைடா இருக்கும். நம்ம என்ன ஏர் வந்து ப்ளோ பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைட ப்ளோ பண்ணோம். இப்ப இது 2ம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைச்சது? ஒயிட் கலர் இன்சால்யுபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து கிடைச்சதா? அத என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, கால்சியம் கார்பனேட்ன்னு சொல்லுவோம். பிளஸ் நமக்கு என்ன கிடைச்சது? வாட்டர் வந்து கிடைச்சது. இந்த மாதிரி என்ன ரியாக்ஷன் நடந்ததோ, அந்த ரியாக்ஷன எழுதுறது தான் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். The turning of lime water milky is also used as test for carbon dioxide. Let us explore this with another activity. Use some substances from our kitchen. இப்ப நம்ம வந்து இந்த லைம் வாட்டர மில்கியா வந்து சேஞ்ச் பண்ணோம்ல. அப்படி சேஞ்ச் பண்றதுல நம்ம கார்பன் டை ஆக்சைட வந்து ஒரு டெஸ்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம மேல பார்த்த இந்த லைம் வாட்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, சுண்ணாம்பு தண்ணீர்ன்னு சொல்லுவோம்ல. அததான் வந்து நம்ம லைம் வாட்டர்ன்னு சொன்னோம்.
இப்ப நம்ம கிச்சன்லயே இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வச்சு நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணி இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். Activity 5.4. Let us experiment. Take a teaspoonful of vinegar or lemon juice in a test tube. இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து ஒரு teaspoonful of vinegar or lemon juice வந்து எடுத்துக்கிறோம். Add a pinch of baking soda, sodium hydrogen carbonate to it. இப்போ இதுல வந்து pinch of baking soda வந்து ஆட் பண்ண போறோம். இந்த பேக்கிங் சோடா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லுவோம். What do you observe? You would hear a hissing bubbling sound and see the gas bubbles forming. இப்ப நம்ம அந்த வினிகரோட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பப்ளிங் சவுண்டும் வரும். அதே மாதிரி ஒரு கேஸ் பபுளும் வந்து ஃபார்ம் ஆகும். Pass this gas through freshly prepared lime water kept in another test tube as shown in figure 5.3a. வந்து இந்த மாதிரி 2 டெஸ்ட் டியூப்ல வந்து லைம் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பபிள்ஸ் அண்ட் கேஸ் பபிள்ஸும் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா வச்சு நம்ம இந்த பாட்டில்ல இருந்து இந்த பாட்டிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னவாகும்? What do you observe? The lime water turns milky. What do you infer about the gas formed by the mixing vinegar and baking soda? இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸோட பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணி வச்சத நம்ம பியூர் லெமன் வாட்டர்ல வந்து திரும்ப மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் வந்து மில்கியா டர்ன் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி வினிகர் அண்ட் பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மில்கியா டர்ன் ஆகுதுல. அப்படி டர்ன் ஆகும்போது என்ன கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும்னு நமக்கு ஐடியா இருக்கா? நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம் இல்லையா? எந்த கேஸ் நம்ம லைம் வாட்டரோட சுண்ணாம்பு தண்ணியோட ஆட் பண்ணும்போது மில்கியா டர்ன் ஆச்சு. ப்ளோ பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைட ஆட் பண்ணும்போது. அப்ப எங்கேயும் மில்கியா டர்ன் ஆகுது அப்படின்னா இதுல என்னவா இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். திஸ் இண்டிகேட்ஸ் தட் த கேஸ் ஃபார்ம்டு இஸ் கார்பன் டை ஆக்சைடு. மில்கியா டர்ன் ஆகி அதுல வாட்டர் வந்து செப்பரேட் ஆகும்போது இந்த வாட்டர்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திஸ் ஆக்டிவிட்டி கேன் ஆல்சோ பி பெர்ஃபார்ம்டு யூசிங் 2 ஸ்மால் யூஸ்டு பாட்டில்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெஸ்ட் டியூப் அண்ட் ஃபிளெக்சிபிள் ஸ்ட்ரா as shown in figure 5.3. இப்போ மேல பார்த்த இந்த ஆக்டிவிட்டிய நம்மளால டெஸ்ட் டியூப் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி யூஸ்டு வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தா கூட அத வச்சு இந்த ஆக்டிவிட்டிய நம்மளால பண்ண முடியும். Since a new substance, carbon dioxide, is formed in this reaction, we say that the chemical change has occurred. Here as well, it can be represented as இப்போ நம்ம மேல பார்த்ததுல கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு நியூ கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நியூ கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனா எழுத முடியுமா? எஸ் எழுத முடியும். எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணோம்? வினிகர் வந்து ஆட் பண்ணோம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணோம்? பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணோம். இப்போ இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா இது 2யும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சது. அதே மாதிரி மில்கி சப்ஸ்டன்சஸ் அதர் சப்ஸ்டன்சஸும் வந்து கிடைச்சது. ரிப்பீட் த above activity using baking soda and water. Do you observe any bubble formation in this physical or chemical change? இப்போ நம்ம மேல வந்து வினிகரோட பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணோம்ல. அதே மாதிரி வினிகருக்கு பதிலா நம்ம வாட்டரோட பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி பபிளிங் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா நோ. வாட்டரோட ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்ப இதை நம்ம பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோமா கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோமான்னு கேட்டா இந்த மாதிரி வாட்டரோட பேக்கிங் சோடா ஆட் பண்றத நம்ம பிசிக்கல் சேஞ்சுன்னு தான் சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.